நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, கிரகங்களுடைய தொழில்களினுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா, செவ்வாயினுடைய தொழில்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஒருவர் செவ்வாயினுடைய தொழில்களை எடுத்து செய்யணும் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் செவ்வாய் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த கிரகங்களுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. பொதுவாகவே செவ்வாய் அப்படி சொன்னால் இரத்தக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சகோதரக்காரகன், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதி, தைரியத்திற்கு காரக கிரகம் எதுனா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கணும்னா அவர் சுபருடைய தொடர்பில் இருக்கணும். சுபருடைய தொடர்புன்னு சொல்லும்போது குரு சுக்கிரன் சந்திரன், மிக முக்கியமாக செவ்வாய் சந்திரன் தொடர்பை பெற்றால் அளப்பரிய நன்மைகளை செய்வார். ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் சந்திரமங்கல யோகம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பானது உருவாகின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பை செவ்வாய் பெறுவது என்பது செவ்வாயினுடைய காரகத்துவ தொழிலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம். அப்போ செவ்வாய் எப்படி இருந்தால் நான் இந்த தொழிலில் இறங்கலாம் அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறார், நன்றாக இருக்கின்றாரா என்று எப்படி சார் நான் அறிவது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவதுங்க, செவ்வாய் குருவின் வீடுகளில் இருக்காரான்னு பாருங்க. தனுசு மீனம் இது போன்ற குருவின் வீடுகளில் இருக்காரா, துலாம் சுக்கிரன் இது போன்ற சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்காரா, அந்த செவ்வாய் குரு பார்க்கின்றாரா, அந்த குருவோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றாரா, சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றாரா, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை செவ்வாய் பெற்றிருக்கின்றாரா, வளர்பிறை சந்திரனுடைய இணைவை செவ்வாய் பெற்றிருக்கின்றாரா, இது போன்ற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அம்சத்திலையும் நீங்கள் பாருங்கள், நவாம்சத்திலையும் செவ்வாய் சுப வர்க்கம் ஏறி சுபகருடைய வீடுகளில் சுபகருடைய இணைவில் இருக்கின்றாரா அப்படின்னு பாருங்க. அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கின்றார் என்ற அமைப்பு வந்துடும். அவ்வாறு பலமாக இருந்தால் செவ்வாயின் தொழில்கள் என்னென்னலாம் செய்யலாம். செவ்வாயின்னு சொன்னாலே சிவப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற பொருட்களால் லாபம். சிவப்பு நிற பொருட்கள்னு சொல்லும்போது நம்ம இரத்தக்காரகன் என்று சொல்லுவோம். இரத்தக்காரகன் மருத்துவத்துறைக்கு காரக கிரகம் எதுனா செவ்வாய் தாங்க. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தார்னா மிகச்சிறந்த மருத்துவராக, மிகச்சிறந்த பிரபலமான ஒரு மருத்துவராக அவர் பரிணமிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம். அதே போல் சிலிண்டர் ஏஜென்சி, கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி எடுக்கிறாங்கல்ல, அதற்கெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு வருங்க. அதே போல் நெருப்பு தொழில்கள், அனைத்து நெருப்பு தொழில்களும், இந்த செங்கல் சூளைன்னு சொல்கிறாங்கல்ல, சாம்பர், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாய் காரக கிரகமாக வருவார் என்று சொல்லலாம். நெருப்பு தொழில்கள்னு சொல்லும்போது அடுமனை உணவகம், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டாலு, ஸ்நாக்ஸு, டீ ஸ்டாலு, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் ஃபுட்டை குறிப்பார், காரமான உணவுகளை குறிப்பார். காரமான உணவுகள்னு சொல்லி கடை வைத்து நடத்துகிறாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கும். அதே போல் செவ்வாய் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பூமிக்காரகன். ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கிறாங்கல்ல, ரியல் எஸ்டேட்டில் பூமி லாபத்தின் வாயிலாக பூமி மூலமாக பல மடங்கு லாபத்தை எடுக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். அப்போ நான் ரியல் எஸ்டேட் துறையில் இறங்கலான் இருக்கேன் சார், என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கின்றார், அப்படி என்றால் தாராளமாக நீங்கள் அதில் இறங்கலாம். பெரிய ஒரு லாபத்தையும் பெருத்த ஒரு நன்மைகளையும் உங்களால் பெற முடியும் என்று சொல்லலாங்க. செவ்வாய்னா உடற்பயிற்சி கூடம் என்று சொல்லலாம். ஜிம் வச்சு நடத்துகிறாங்கல்ல, இது செவ்வாயினுடைய அமைப்பில் வரும். செவ்வாயின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மருத்துவத்துறை, அதே போல் இன்ஜினியரிங் சம்பந்தமான விஷயங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே செவ்வாயினுடைய அமைப்பில் வரும் என்று சொல்லலாம். இறைச்சி கடைங்க, அதாவது இறைச்சிக்காக ஆடு கோழிகளை வளர்க்குறாங்கல்ல, அது போன்ற அமைப்பு இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய அமைப்பில் வருங்க. இறைச்சி கடை வச்சு நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். நான் ஆட்டு கறி கடை வைக்கலான் இருக்கேன், கோழி கறி கடை வைக்கலான் இருக்கேன், அல்லது கறி ஆடு வளர்த்தல், கறி கோழி வளர்த்தல், இது போன்று நான் செய்யலான்னு இருக்கேன். அதாவது இறைச்சிக்காக ஆடுகளை வளர்த்து கொடுக்குறேன், இறைச்சிக்காக நான் கோழிகளை வளர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் பலமாக இருக்கும் என்று சொல்லலாம். சிவப்பு நிற பொருட்களால் பெரிய அளவில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தைரியக்காரகன், பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்துலாம் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சுபருத்துறை தொடர்பில் இருந்தார்னா அவர் தாங்க ஐபிஎஸ்ங்க, இராணுவம், யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்கிறாங்கல்ல, அதாவது அந்த பிறரும் நடுங்கக்கூடிய அளவில்
நேர்மையான முறையில். ரவுடியும் பிற நடுங்க கூட அனுப்பலாம் இருப்பான். ஆனால் அவர் நேர்மையான இல்லை, அராஜக வழிகளில். ஆனால் இங்கே நேர்மையான வழிகளில் தன்னுடைய அதிகாரம் பெற்றவர் யாருங்க? இந்த இராணுவத்துறைன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த போலீஸ் உயர் அதிகாரிகள். இவங்களுடைய ஜாத்திரா நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குங்க. செவ்வாய் பலமாக இவங்களுடைய ஜாத்திரை இருக்கும்போது இவங்க மிகச்சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக வர்றாங்க, மிகச்சிறந்த போலீஸ் உயர் அதிகாரியாக, இராணுவத்துறையில் மிகச்சிறந்த ஒரு இராணுவ வீரராக, உயர்ந்த இராணுவ அதிகாரியாக இருக்காங்கல்ல. அதனுடைய அவங்களுடைய ஜாத்திரா நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கும் என்று சொல்லலாம். அப்போ செவ்வாய் மருத்துவக்காரனாக சொல்கிறோம், அதே நேரத்தில் அவரை யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இது போன்ற போலீஸ் துறை இராணுவத்துறையும் சொல்கிறீங்க. அப்போ எந்த அமைப்பிலும் சார் இதில் வருவாங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது சூரியன் நல்ல ஒரு பலமாக இருந்து செவ்வாய் அதற்கு அடுத்த நிலை இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஐபிஎஸ் இது போன்ற இராணுவ உயர் அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரியாக வருவாங்க. செவ்வாய் பலமாக இருந்து சூரியன் அடுத்த நிலை இருந்தாங்கன்னா மருத்துவத்துறையில் ஒரு உயர்ந்த மருத்துவராக, மிகச்சிறந்த புகழ்பெற்ற மருத்துவராக அவங்க வரக்கூடிய அமைப்பானது ஏற்படும். செவ்வாயினுடைய காரக தொழில் நிறைய இருக்குங்க. சிமெண்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் செவ்வாயினுடைய அமைப்பில் வரும். இது போன்று சிவப்பு நிற பொருட்களால் லாபம் அனைத்துமே செவ்வாயினுடைய அமைப்பில் வரும். செவ்வாயின்னு சொன்னாலே நெருப்பு சமான தொழில்களில் எதில் இறங்கினாலும் பெரிய ஒரு வளர்ச்சியை காண முடியும் என்று சொல்லலாம். என்னுடைய ஜாதகத்தில் அது போன்ற அமைப்பு இருக்குங்க சார். செவ்வாய் நன்றாக தான் இருக்காரு. எனக்கும் என்னுடைய லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் நடக்குது. இந்த தசை நடக்கணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் தரக்கூடிய தசைகள் நடக்கணும். என்னுடைய உதாரணத்திற்கு ஒரு தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க சார். நான் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கேன் சார். எனக்கு செவ்வாயோட தசை நடந்துகிட்டு இருக்குங்க சார். எனக்கு குருவோட தசை நடந்துகிட்டு இருக்குங்க சார். எனக்கு சூரியனுடைய தசை நடந்துகிட்டு இருக்குங்க சார். இது போன்ற அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக தொழிலில் இறங்கலாம். எனக்கு இப்போதைக்கு 7 சனி அஷ்டம சனிலாம் எதுவும் இல்லைங்க சார், நான் இந்த தொழிலில் இறங்கலாமா சார்? கண்டிப்பாக நீங்கள் இறங்கலாம். அவ்வாறு நான் தொழிலில் இறங்கலான்னா எது போன்ற வழிபாடுகளை நான் மேற்கொண்டு வந்து இந்த தொழிலில் நான் இறங்கலாம் சார்? அப்போ செவ்வாயின்னு சொன்னாலே என்னங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுடைய ஸ்தலம் எது? வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்காரகனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்து உங்களுடைய தொழிலை நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களால் காண முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.